வணக்கம் மக்களே, உங்க எல்லாத்தையும் திரும்ப சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6000 அடியில் இருந்த வித்தியாசமான ஆக்டோபஸ். ஏன் இந்த ஆக்டோபஸ் வித்தியாசமானது? அவைகளோட அளவா, இல்ல அதற்கான காரணம் இல்ல அது வாழ்ந்த இடமா? காலாபேக்னோஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தீவு பகுதி இருக்கு. அங்கதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய விலங்கினங்கள், அதாவது மிகப்பெரிய ஆமை, மிகப்பெரிய இக்வானா, மிகப்பெரிய ஆக்டோபஸ், மிகப்பெரிய திமிங்கலம் போன்ற அனைத்து நீர்வாழ் விலங்குகள் மற்றும் தரைவாழ் விலங்குகளோட அளவு மிக பெரியதா இருக்கு. அங்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 2300 அடி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறிய ரோபோ அந்த கடலுக்குள்ள அனுப்புறாங்க. அந்த ரோபோ 2300 அடியில மிகப்பெரிய ஆமை அளவுல, அதாவது மனிதர்களால இப்ப பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஆமைகள் எல்லாம் காட்டுது. ஆனா தொடர்ந்து அந்த ரோபோ 6000 அடிக்கு கீழே போறப்ப மிக நம்மளுடைய நுனி விரல் அளவிலான ஒரு சிறிய ஆக்டோபஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆக்டோபஸ் அளவுனால அது பிரசித்தி பெறல, அந்த ஆக்டோபஸோட வண்ணம். ஏன்னா கடலோட ஆழத்துல எந்த நிறத்துல வேணா ஒரு விலங்கு உருவாகலாம், ஆனா நீல நிறத்துல, கருநீல நிறத்துல விலங்கு உருவாகிறதுக்கான சாத்திய கூறுகள் கம்மி. பல்லாயிரம் வருடங்களாக அந்த நிலத்துக்கடியில, நீருக்கடியில வாழ்கின்ற எந்த விலங்குலையுமே இந்த நீல நிறம் இருந்ததில்லை. அந்த நிறத்தினாலதான் இந்த ஆக்டோபஸ் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விலங்காகவும் மாறுது. பிறகு இவங்க இதை எடுத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கிறப்பதான் அவங்களுக்கு புரியுது, இது மைக்ரோ லேபன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வித்தியாசமான குரோமோசோம்களோட சேர்க்கையினால உருவான ஒரு ஆக்டோபஸ். அதன் பிறகு இவங்க இதை கண்டுபிடிச்சு 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருடங்கள்ல அதன் பிறகு அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இதுவரைக்கும் ஒரு ஆக்டோபஸோ எந்த விலங்கும் அவங்களோட கண்ணுல படல. இந்த கடல் அதனுடைய ஆழம் பல்வேறு வித்தியாசமான நிகழ்வுகளையும் வித்தியாசமான விலங்குகளையும் நம்மளோட மூளைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளையும் நடத்தி வருது. அப்படிப்பட்ட அனைத்தையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.